வணக்கம். இன்றைக்கி அண்ணாமலை டோடையில் மொத்தமாக 3 அப்டேட் பார்க்குறோம். முதல்ல வந்து நல்லக்கண்ணு ஐயா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சிருக்கேன். அது முதல் பதிவு. ரெண்டாவது சம வேலை சம ஊதியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் நடத்தி பண்ணிகிட்ருக்காங்க. அதை ஆதரித்து அரசாங்கத்தை கண்டித்து அதை ரெண்டாவது பதிவு பண்ணியிருக்காங்க. மூணாவது ஆசிரியர் தகுதி தேர்வு ரிலேட்டடாக அதுக்கு ஒரு போராட்டம் நடந்துட்டுருக்கு. அதை பற்றி 3வது பதிவு. இந்த 3 தான் இன்றைக்கி அண்ணாமலை டோடையில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் மணியின் கோபி. நீங்கள் பார்த்துருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். நம்ம சேனலில் டெய்லி காலையில் 6 மணிக்கு அண்ணாமலை டோடைய டொமஸ்டிக் பாலிடிக்ஸும் சாயந்தரம் ஜியோ பாலிடிக்ஸும் பார்த்துட்ருக்கோம். இந்த 2 அப்டேட்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு சேரும். ஸோ முதல்ல நல்லக்கண்ணு ஐயா அவர்களுடைய பிறந்தநாள் வாழ்த்து. இன்றைய தினம் 101வது பிறந்த தினம் கொண்டாடும் இந்திய அரசியலின் மூத்த தலைவர்களில் ஒருவரான ஐயா திரு நல்லக்கண்ணு அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நேர்மையான அரசியலும் எளிமையான வாழ்வும் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் அடையாளமாகும். பொதுநலம் சார்ந்த போராட்டங்கள் நிறைந்த அவரது பொது வாழ்க்கை இன்றைய தலைமுறைக்கு வழிகாட்டியாக திகழ்கிறது. சிறந்த சமூக சீர்திருத்தவாதியான ஐயா திரு நல்லக்கண்ணு அவர்கள் நல்ல உடல் நலத்துடன் நீண்ட ஆயுளுடன் தமது மக்கள் பணிகள் தொடர இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். ஸோ 101ங்க போது தெரியுது இவரும் வாஜ்பாய் அவர்களும் ஒரே வயசு போல். ஸோ இப்போ தான் வாஜ்பாய் அவர்களுக்கு 101வது பிறந்தநாள் கொண்டாடினாங்க இல்லையா. ஸோ அடுத்து இந்த 2 போராட்டத்துக்குமே ஒரு 30 செகண்ட்ஸ் வீடியோ இருக்குது. நான் அந்த வீடியோ ப்ளே பண்ணிடுறேன். அந்த 30 செகண்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு நான் அண்ணாமலை அவர்கள் என்ன கருத்து சொன்னாருங்க அதை சொல்லிடுறேன். சம வேலைக்கு சம ஊதியம் கோரி சென்னையில் இன்று போராடிய இடைநிலை ஆசிரியர்கள் மீது திமுக அரசு அடக்குமுறையை ஏவி கைது செய்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பொய்யான தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்து பொதுமக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த திமுக 5 ஆண்டுகளாகியும் எந்த வாக்குறுதிகளையும் முழுமையாக நிறைவேற்றாமல் ஏமாற்றி வருகிறது. திமுக தனது தேர்தல் வாக்குறுதியான எண் 311 சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குவோம் என கூறியிருந்ததை நிறைவேற்றக் கோரி தமிழக பாஜக சார்பில் பல முறை வலியுறுத்தி வருகிறோம். மேலும் இடைநிலை ஆசிரியர்கள் கடந்த 5 ஆண்டுகளாக கோரிக்கை வைத்தும் கவனஈர்ப்பு போராட்டங்கள் நடத்தி வலியுறுத்தியும் திமுக அரசு அவர்களை கண்டுகொள்ளாமல் வஞ்சித்து வருகிறது. தங்கள் உரிமைகளுக்காக போராடுபவர்கள் மீது கைது நடவடிக்கை மேற்கொண்டு அவர்கள் ஒடுக்குவதையே முழு நேர பணியாக செய்து வருகிறது திமுக அரசு. கடந்த தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளையே 5 ஆண்டுகளாக நிறைவேற்றாமல் மீண்டும் ஒரு தேர்தல் அறிக்கை குழுவை அமைக்க முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு கூச்சமாக இல்லையா? 4வது இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு அந்த வீடியோவும் ஒரு 30 செகண்ட்ஸ் வீடியோ பார்த்துருங்க. அதுக்கப்புறம் நான் அந்த என்ன கருத்துங்கிறத வாசிச்சிடுறேன். கடைசி போராட்டம் இது 100வது போராட்டம். சரி, கடந்த 2013ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற சுமார் 40,000 இளைஞர்களுக்கு இன்று வரை பணி வழங்கப்படவில்லை. இதுகுறித்து பலமுறை அவர்கள் கோரிக்கை வைத்தும் அறவழி போராட்டங்கள் நடத்தியும் திமுக அரசு கண்டுகொள்ளாமல் இருக்கிறது. தனது 2021 தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி எண் 177 இவர்களுக்கு பணி வழங்குவோம் என்று பொய் கூறி ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த திமுக இன்று வரை அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் துரோகம் செய்து வருகிறது. இதுவரை 99 போராட்டங்கள் நடத்தியும் திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் பெரும் ஏமாற்றத்திலும் விரக்தியிலும் உள்ள இளைஞர்கள் இன்று 100வது முறையாக போராடி கொண்டிருக்கிறார்கள். தகுதி தேர்வுக்கு பின்வரும் மற்றொரு போட்டித் தேர்வு நடத்தும் அரசாணை 1149 கைவிட்டு 2013ஆம் ஆண்டு தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு நேரடி பணி நியமனம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழக பாஜக சார்பில் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறோம். கடந்த 2023ஆம் ஆண்டு மே மாதம் இவர்கள் போராட்டத்தில் நேரடியாக கலந்து கொண்டு எங்கள் ஆதரவை வெளிப்படுத்தினோம். தொடர்ந்து தமிழக பாஜக அவர்கள் கோரிக்கைகளுக்கு துணை நிற்கும். போலி வாக்குறுதிகள் கொடுத்து மக்களை ஏமாற்ற புதிதாக ஒரு தேர்தல் அறிக்கை குழு அமைத்துவிட்டு
5 ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும். உடனடியாக 2013ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதித் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு பணி நியமனம் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களையும் திமுக அரசையும் வலியுறுத்துகிறேன். இப்போ எவ்வளோ என்னென்ன லெவல்ஸில் பிரச்சனை இருக்குன்னு பாருங்களேன். வாக்குறுதி கொடுத்து பணி நியமனம் பண்ணாத ஒன்று, நியமனம் பண்ணதுக்கப்புறமா வேறு ஊதியம் கொடுக்கறது ஒன்று. இப்போ இன்றைக்கே இந்த 2 பிரச்சனை இருக்குது. அப்புறம் நம்ம நேற்று என்ன பார்த்தோன்னா, நர்ஸு வந்து பணி நிரந்தரம் பண்ண சொல்லி ஒரு பிரச்சனை இருக்குது. இப்படி எல்லா லெவல்ஸ் எல்லா கேட்டகரியிலையும் வந்து பிரச்சனை நடந்துகிட்ருக்குது. எனக்கு என்ன தோணுதுன்னு சொன்னால், இவங்க வந்து இப்போது ஆட்சி முடிய போகுது. இப்போ ஆட்சி முடியும் போது நம்ம இந்த மாதிரி நெருக்கடி கொடுத்தோன்னு சொன்னால் மக்களுக்கு வந்து ஓட்டு போடும்போது ஒரு ஞாபகம் இருக்கும். அவங்களும் வந்து ஓட்டு போட மாட்டாங்களோங்கிற பயத்தில் நிறைவேற்றிடுவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ இந்த மாதிரியான கூட்டமைப்புகளுமே இது ஒரு டாக்டிக்ஸாக எடுத்துக்கிறாங்கங்கிறது என்னோட புரியுது. டாக்டிக்ஸ்னு சொல்லக்கூடாது, இது என்னென்னு சொன்னால் அது ஒரு ஸ்ட்ராட்டஜி, இல்லை அது வந்து அவங்களுக்கு கரெக்டாக இப்போ பண்ணால் தான் நடக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவங்க எப்படி எலெக்ஷனுக்கு முன்னாடி வாக்குறுதிகள் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி மக்கள் போராட்டம் பண்ணுறது இனிமேல் எப்படி இருக்க போகுதுன்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன்னு சொன்னால், எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 6 months முன்னாடி யாரெல்லாம் கோரிக்கை வேணுமோ அந்த கோரிக்கைலாம் வச்சு நிறைவேற்றிட்டு, இப்போ ஒரு 1000 பேருக்கு வந்து நிரந்தரம் பண்ணியிருக்காங்க நேற்று மா சுப்பிரமணியன் அவர்கள். அந்த மாதிரி இப்போ நம்ம வந்து ப்ரெஷர் பண்ணால் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இப்படி இந்த மாதிரி ஒரு ஜனநாயக போராட்டம் ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஒன்று ஆரம்பிச்சிருச்சு பாருங்களேன். இன்னொரு 2-3 மாதத்தில் எல்லா கோரிக்கைகளுக்கும் இந்த மாதிரி போராட்டம் வர ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். சரி, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் மாதிரி இப்போ அவங்க வந்து வீக்காக இருக்காங்க, வல்னரபிளாக இருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணால் தான் உண்டுன்னா, இப்போ தான் ஓட்டுக்காக அவங்க பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இது எங்கே போய் முடிய போகுது, என்ன ஒரு டைனமிக்ஸுங்கிறது இன்னும் எனக்கு வந்து கிளாரிட்டி கிடைக்கல. பார்ப்போம் எப்படி அடுத்தடுத்த கட்ட நகருவதுன்னு சொல்லிட்டு. உங்களோட கருத்துக்கள் வந்து கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் வீடியோ சந்திக்கிறேன். வணக்கம்.